ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நல்லா பிரியாணி பதத்துக்கு அரிசியும் பருப்பு சாதம் செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸு. உங்களுக்கு நான் வேர்ட்ஸில் போடுறேன். ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப்பு பருப்பு எடுத்துக்கலாம், துவரம் பருப்பு. அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் நம்ம பற்ற வச்சுட்டு பானம் வைக்கலாம். நல்லா அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கொங்கு நாடுன்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல். இது நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு சமமாக அதை அங்கே பார்ப்பாங்க அந்த ஊரில். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 நிமிஷத்தில் இந்த சாப்பாடை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சிடலாம். நல்லா கலந்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம 2 தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்பெஷலை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களை எல்லாம் விரும்புவாங்க. நல்லாயிருக்கும். ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்பலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலக்குங்க. தக்காளி கொஞ்சம் மசியாக வரும். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூனு. அதையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் தான், நம்ம வீட்டில் அரைச்சிது. அடுத்து சாம்பார் பொடி, அது கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு போட்டால் போதும். போட்டு நல்லா கலந்து விடணும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா கொதிக்க விடணும். இப்போவே நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வடிகட்டிடணும். நான் இந்த பவுலில் தான் வடிகட்டுறேன். அதிலே பார்த்தோன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அதில் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும் எனக்கு அந்த பவுலு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. நாம் இப்போ 10 நிமிஷம் டம் போட போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடி போட்டு டம் வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம டம்மு திறந்து பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்மை எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ கிளறலாம்.
தண்ணி எதுவும் இல்லை அடியில். நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி எடுத்து வந்து போட போகிறோம். அது போட்டு கலரிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி கிளறி நம்ம சர்வ் பண்ணலாம். அருமையான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. வாங்க மக்களே சாப்பிட்லாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.